மூவி வாட்சிங் டுடே ஹாஸ் பீன் மேட் சிம்பிள். இதுதான் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபேக்ட்டு. என்ன தான் இன்றைக்கி நம்ம நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார், ஹூலு இப்படி எல்லா ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நம்ம படம் பார்த்தாலும் ஒரு காலம் இருந்தது. அந்த டைம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரே டிவிடியில் 2 படம், 3 படம், 4 படம், இன்ஃபேக்ட் டிவிக்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு டிவிடிக்குள்ளே 30 படம் வரைக்கும் இருந்தது. என்னதான் பைரேட்டடாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த டிவிடி பிளேயர் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் நிறைய படங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காகவே நிறையா பைரேட்டட் டிவிடிஸை வந்து நம்ம லோக்கல் பஜார்ஸில் இருந்தோம், தனி டிவிடி ஷாப்ஸ், அந்த டைமில் ஏகப்பட்ட டிவிடி ஷாப்ஸ் வந்து இருந்தது. ஸோ அந்த டிவிடி ஷாப்ஸில் வந்து நம்ம நின்று, ஸோ ரஜினி படம் இருக்கா, கமல் படம் இருக்கா, விஜய் படம் இருக்கா, அஜித் படம் இருக்கா, அண்ணா அந்த இங்கிலீஷ் படம் இருக்கா, இந்த ஹிந்தி படம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம வாங்கி பார்த்த காலங்கள் வந்து இருக்குது. அதே சமயம் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அந்த டிவிடி காப்பியை வந்து கிடச்சிருச்சுன்னா அதை திரும்ப 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 போட்டு பார்த்து அந்த டிவிடியை வந்து ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு, ஸ்க்ராட்ச் ஆகி நாஸ்தி ஆகிற அளவுக்கு வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம எவ்வளவோ படங்கள் பார்த்துருந்தாலும் இந்த பர்டிகுலர் டிவிடி ஈராவில் பார்த்த ஒரு 7 சூப்பரான படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் ஜுராசிக் பார்க் பார்ட் 1. ஜுராசிக் பார்க்கை வந்து நம்ம கிட்ட எப்போவுமே இருக்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஒரு டிவிடியாக வந்து நம்ம அதை பார்க்குறப்போ அதில் நிறைய வந்து விஷயங்கள் வந்து என்னால் வந்து செரிஷ் பண்ணிக்க முடிஞ்சது அந்த டைமில் வந்து பார்க்குறப்போ. ஏன்னா வந்துட்டு த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ வந்து ஐ திங்க் ஐ வாஸ் நாட் ஈவன் பார்ன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இட் டெஃபினெட்லி கிவ்ஸ் யூ கூஸ் பம்ப்ஸ். ஸோ அந்த கிட்ஸ் வந்து அந்த தீம் பார்க்குள்ளே வர்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த பார்க்கை வந்து அவங்க எப்படி வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஓல்ட் மேன் வந்து கூட்டிகிட்டு போய் வந்து காட்டுற அந்த விஷயமா இருக்கட்டும், அதில் வந்து காட்டக்கூடிய அந்த காராக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நினச்சாலும் வந்து நம்மளால் வந்து செரிஷ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது எல்லாமே வந்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் முடியும். ஸ்டீவன் அளவுக்கு வேறு யாருனாலும் இந்த படத்தை இந்த அளவுக்கு எடுத்திருக்க முடியுமா அப்படின்றது டெஃபினட்டாக ஒரு கொஷின் மார்க் தான். அண்ட் ஐ கேன் சே இந்த படம் வந்து ஹியூமன்ஸ் ஆர் த பெஸ்ட் அனிமல்ஸ் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு படமாகவே வந்து ஸ்டீவன் இந்த படத்தை வந்து எடுத்திருப்பார். அண்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் பார்க்க போகிற படம் ஆர்னால்ட் நடித்த ப்ரிடேட்டர். ஸோ பீப்புள் ஹூ born before 90s would definitely know who Arnold is. ஸோ ஆர்னால்டுக்காக வந்து படம் பார்க்குறோம், ஆர்னால்டு வந்து இந்த படத்தில் வந்தால் போதும், நாங்கள் இந்த படம் பார்ப்போம், அது எவ்வளோ குப்பையான ஒரு படமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு கிட்ஸ் ஓரியன்ட் படமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி நாங்கள் கவலையே பட மாட்டோம், ஆர்னால்டு வந்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆர்னால்டுக்காக பார்த்த கூட்டம் வந்து அந்த டைமில் வந்து இருந்தது. And I can say Predator is the most adventurous thriller kind of a film that has been ever made in the history of world cinema. ஜென்ரலாக நம்ம ஆர்னால்டை பார்த்தாலே வந்து பயங்கரமாக வந்து சூப்பர் எக்ஸைட்டட் ஆயிடுவோம். அண்ட் இந்த படத்தில் வந்து ஆர்னால்டு வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸராக வந்து வருவார். ஒரு ஃபேமஸான லோக்கல் பாலிட்டிஷியனை வந்து ஒரு குரூப் ஆஃப் டெரரிஸ்ட் வந்து கடத்திட்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே வந்து வச்சுக்குப்பாங்க. ஸோ அவங்கள வந்து மீட்டுட்டு வர்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து சேர்ந்து ஹெலிகாப்டரில் வந்து ஒரு டீப் ஜங்கிளுக்கு வந்து வருவாங்க. ஸோ அங்கே வர்றப்போ they would find a kind of alien who attacks them. ஸோ அதுக்கப்புறம் வந்து நார்மலான விஷயங்கள் தான். அவரோட வந்த எல்லா பேரையுமே வந்து ஒவ்வொருத்தராக வந்து அந்த ப்ரெடேட்டர் வந்து கொல்ல ஆரம்பிக்கும். அட் லாஸ்ட் தலைவன் மட்டும்தான் வந்து கடைசியில் 1 man ஆர்மி மாதிரி நின்று அதுக்கு அகென்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணி எப்படி வந்து தப்பிக்கிறாரு அப்படின்றத அந்த படத்தினோட ஒரு கோர் ஸ்டோரி. அண்ட் சின்ஸ் பீயிங் அ 90s kid, this film was released on 1985. ஸோ அந்த டைமில் வந்து நான் பிறக்கவே இல்லை. ஆனாலும் இன்றைக்கி வரைக்குமே வந்து இந்த படத்தை பற்றி வந்து பேசுகிறாங்க அப்படின்னா there must be something into this film. And the most adorable thing in this film was the point of view of that predator. ஸோ அது வந்து பார்க்குற இடங்கள் எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஃபோட்டோ நெகட்டிவ் வந்து சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி வந்து க்ரீனிஷாக வந்து இருக்கும். இதை ஆக்சுவலாக எப்படி சொல்லணும்னா ஒரு மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு எஃபெக்ட்லேயே வந்து காட்டிகிட்ருப்பாங்க. ஸோ நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்குறப்போ எவ்ரிதிங் வில் பி நார்மல். பட் அந்த ப்ரிடேட்டரோட வியூவில் இருந்து வந்து அப்படி ஸ்கேன் பண்ணுற மாதிரி அதோட ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் காட்டுவாங்க.
பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நான் எந்த ஒரு படத்துலையுமே இன்றைக்கி வரைக்கும் பார்க்கல. ஸோ அது வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அது அவ்வளோ கிளாரிட்டியாக வந்து இருக்கும். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் திஸ் ஃபிலிம் இஸ் நோபடி கேன் ரீப்ளேஸ் ஆர்னால்ட். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம தேர்ட் பார்க்க போகிற படம் 2001 ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கான் படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சென்சேஷனல் ஹிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதை தாண்டி வந்து இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது. பட் அந்த டைமில் வந்து ஐ வாஸ் அ கிட், ஸோ ஐ வாஸ் நாட் மச் அவேர்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். பட் ஒன்ஸ் வென் ஐ காட் டு நோ அபவுட் திஸ் ஃபிலிம், I was simply wondered. So this film has a lot of fun-filled sequences of the Indian people practicing cricket and how do they get exposed to a kind of a sport which they have been ever seen in their whole life. Indian farmers வந்து டாக்ஸ் கட்டுறதை வந்து தவிர்க்கிறதுக்காக ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து விளையாடுறதுக்கு அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஸோ கிரிக்கெட் அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு மக்கள் வந்து கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விளையாட்டை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதோடைய ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத இந்த படம் வந்து நமக்கு சொல்லுது. இந்த படத்தினோட இன்னொரு முக்கியமான ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு வந்து கீ பாயிண்ட் டு வாட்ச் த ஃபிலிம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இட்ஸ் ஏஆர் ரஹ்மான்ஸ் மியூசிக்காக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் சும்மா பிரித்து எடுத்திருப்பார். அண்ட் த மொமெண்ட் வென் த இந்தியன் டீம் ஒன் த மேட்ச், you would definitely get tears on your eyes. Even though the film's length is too long, but if you have a good patience, you can sit, watch this film, and while finishing this film, you would feel that I have watched a wonderful film. I think that's the best takeaway the film gives you. So in the list la namma நாலாவதா பார்க்க போற படம் சரோஜா. Although the film is a typical Venkat Prabhu film, but you would definitely love this film for this thrill and fun-filled travel, friendship kind of themes which has been hidden in this film. Chennai 28 வந்து பயங்கர வைரலான ஒரு ஹிட்டான படம். பட் அதே டீமோட அதே டைரக்டர் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ஜான்ராவில் வந்து ஒரு படத்தை வந்து கொடுக்குறாரு அப்படின்றப்போ ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துச்சு. ஸோ லிட்ரலி த டாக்ஸ் ஃப்ரம் மை சீனியர்ஸ் டெஃபினெட்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் மீ டு வாட்ச் திஸ் ஃபிலிம். பட் ஆக்சுவலி ஐ ஹாவன்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம் டூரிங் இட்ஸ் ரிலீஸ். பட் லேட்டர் வென் ஐ வாட்ச்ட் இட், I loved it. So this super story is all about four friends who just cheats their homes and get out for a trip to watch a cricket match, gets struck with the biggest trouble of their life. பயங்கர சீரியஸான ஒரு படத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து காமெடியை வந்து அப்படி தூவிக்கிட்டே வர்றது அந்த படத்தினோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட். ஸோ the fifth film from the list is Guru, a Maniratnam film which made me to think how a man's life can be this much inspiring. ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ இந்த படம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்றது எனக்கு சீரியஸாக வந்து தெரியல. மேபி எனக்கு அப்போ புரியாமல் கூட இருந்திருக்கலாம். பட் த மொமெண்ட் வென் ஐ காட் த ஒரிஜினல் டிவிடி ஆஃப் திஸ் ஃபிலிம், I was literally blown out. It tells a simple story of a common man who becomes a king or a kind of a giant ஆஃப் இந்தியன் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி. அபிஷேக் பச்சனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஐ வாஸ் ரியலி அட்மையர்ட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் ஃபிலிம். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் டு வாட்ச் திஸ் ஃபிலிம் இஸ் ஏஆர் ரஹ்மான்ஸ் மியூசிக். ஸோ இப்போது இந்த படம் வந்து உங்களால் வந்து பார்க்க முடிஞ்சாலும் டெஃபினட்டாக நீங்கள் போய் பாருங்கள். யூ வுட் டெஃபினெட்லி கெட் இன்ஸ்பயர்ட். லிஸ்ட்டில் நம்ம 6th பார்க்க போகிற படம் வாரணம் ஆயிரம். I would say Varanam Ayiram is the most inspiring film for me personally, because every time I watch this film, I would definitely get inspired. I could not say inspired. I would definitely get like addicted to this film because of the kind of content that has been made by the magician Gautam Vasudev Menon. இந்த படத்தில் ஹாரிஸோட பியூட்டிஃபுல்லான மியூசிக் இருக்குது, கௌதமோட ஒரு சூப்பர்பான டைரக்ஷன் இருக்குது, சூர்யாவோட வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி த மெயின் content that attracts all boys is the kind of the plot story that has been traveled around Surya right from his 18th age till his 40s.
இந்த படத்தினுடைய ரிசல்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு வந்து, மச்சான் நான் போய் ஜிம்முக்கு சேர போகிறேன்டா, நான் பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தானுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு பசங்களையுமே வந்து இன்ஸ்பயர் பண்ண படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ டெஃபினெட்லி இந்த படமும் வந்து யூ ஹாவ் டு வாட்ச். அண்ட் I personally own a super quality print of this film in my laptops and stuff. So when I get bored or when I get down, I would definitely watch this film. So in the list நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற படம் ஹோம் அலோன் 2 லாஸ்ட் இன் நியூயார்க். ஸோ நீங்கள் பெரியவங்களா குழந்தைங்களா யாராக வேணாலும் இருங்க, பட் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைத்தன்மை வந்து வெளியே வரும் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ உங்கள் டேடோட ஒரு கிரெடிட் கார்டு உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கிக்கோங்க, ஸோ வந்து உங்களோட இஷ்டப்படி நீங்கள் வந்து இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய வந்து அனுப்புனா அந்த குழந்தை வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணும் அப்படின்றதான் அந்த படத்தினோட ஒரு ஒன்லைன். ஸோ த மோஸ்ட் அடோரபிள் திங் ஆஃப் த ஃபிலிம் இஸ் த கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வாட் த ஆக்டர்ஸ் இன் திஸ் ஃபிலிம் ஹேட் டன். அந்த பையனோட ட்ராவல், அந்த கிறிஸ்மஸ் சீசன், அந்த ஸ்னோஃபால், அந்த நியூயார்க் சிட்டி, இது எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸாகவே காட்டியிருப்பாங்க. ஸோ இஃப் யூ ஃபெல்ட் போர்ட் வாட்சிங் த மூவிஸ் தட் ஹஸ் பீன் மேட் டுடே, ப்ளீஸ் டு கோ அண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம் அட்லீஸ்ட் ஒன் சிங்கிள் டைம். ஸோ கைஸ், அவ்வளோதான், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ பீப்புள் லவ்ட் இட். ஸோ டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் I just want to try something different. ஸோ அதனால தான் நான் வந்து கன்வர்ஸ் பண்ணுறதே வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் அப்படியே கன்வர்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கன்வர்ஸ் பண்ணேன். ஸோ ஹோப் யூ ஆல் லைக்ட் இட். அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் what are all your favorite DVD films or what are all the nostalgic films that you have seen through DVDs on the comment box. So if you just like the content, please do subscribe to Haunted Alien Vlogs and please hit the like button and share to your friends. Bye.